Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 5 Binomial Theorem and Series. Exercise 5.4 la 6th question solve பண்ணலாம். Write the first 4 terms of the logarithmic series. So 4 terms கண்டுபிடிக்க சொல்றாங்க நம்மள்ட்ட. 4 question இருக்கு, 1 by 1 solve பண்ணலாம். இன்னொன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. Find the intervals on which the expansions are valid. So இதோட லிமிட்டும் கேக்குறாங்க. எந்த இன்டர்வல்ல இது வந்து வேலிட் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மாதிரி மாறும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் log 1 plus 4x இல்லையா, log 1 plus 4x. இப்போ சொல்யூஷன்ல log 1 plus x ஓட ஃபார்முலா எழுதிக்கலாம். x minus x square by 2 plus x cube by 3 minus x power 4 by 4. இப்போ இது வந்து 4 terms வரைக்கும் கேட்டனால இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, modulus of x வந்து less than 1 இருக்கணும். சரிங்களா, modulus of x வந்து less than 1 இருந்தால் மட்டும் தான் இதை சால்வ் பண்ண முடியும் நம்மளால. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது என்னது, log 1 plus 4x. அப்போ x இருக்கிற இடத்துல 4xன்னு எழுதணுமா, x இருக்கிற இடத்துல 4x. அப்போ 4x minus 4x whole square by 2 plus 4x whole cube by 3 minus 4x whole power 4 by 4. Next line la 4x இருக்கட்டும் minus 4 4s are 16 x square by 2 plus 4 4s are 16, 16 4s are 60 by 3 minus 256 x power 4 by 4. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இதை சால்வ் பண்ணலாம். 2 1s are 2 8s are 3 டேபிளில் 3 2s are 6, இது கேன்சல் ஆகாது. 4 டேபிளில் 4 6 are 24, பேலன்ஸ் 1 16, 4 4s are 16. ஸோ இதை மட்டும் சால்வ் பண்ணிக்கலாம். 4x minus 8x square plus 64x cube by 3 minus 64x power 4 plus. இப்போ லிமிட் கண்டுபிடிக்கணும் இல்லையா, ஃபைண்ட் த இன்டர்வல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இன்டர்வல் என்ன அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டர்வலுக்கு ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருந்தாங்க, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தேன் 1 இருக்கணும்னு. இப்போ எக்ஸோட இடத்துல என்ன இருக்கு, 4x. ஸோ 4x should be less than 1. therefore modulus x is less than 1 divided by 4ன்னு எடுத்துக்கலாம். இப்போ மாடுலஸ் இருக்கனால minus 1 by 4ல இருந்து plus 1 by 4 வரைக்கும் தான் இந்த இன்டர்வல் வரும். This series is valid only when x is between minus 1 by 4 and 1 by 4. அவ்வளோதான், இங்கே எழுதினா தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி எழுத போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த எல்லாருக்கும் அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். அடுத்த சப்டிவிஷன் log 1 minus 2x. ஸோ அது வந்து ப்ளஸ்ன்னு வந்தது, இங்கே வந்து மைனஸ் வருது. ஸோ log of 1 minus xோட ஃபார்முலா என்னன்னு பார்க்கணும். 1 minus 2x. இப்போ x இருக்கிற இடத்துல 2x, மைனஸ்க்கு தான் ஃபார்முலா எழுதிட்டோம். தட் இஸ் ஈக்குவல் டு minus 2x minus 2x square by 2 minus 2x cube by 3 minus 2x 4 by 4. Next line la minus 2x minus 2 2s are 4x square by 2 minus 8x cube by 3 minus 16x power 4 by 4. Next line la இதை சால்வ் பண்ணலாம். minus 2x minus 2 1s are 2 2s are 4, திருப்பி 2x square minus 8x cube by 3 minus 4 4s are 16, so minus 4x power 4. ஸோ இதுதான் 4 terms ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இன்டர்வல்னு எழுதிடலாம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 1னா தான் இது வேலிட். ஸோ இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, 2x is less than 1. therefore x is less than 1 by 2. இப்போ அடுத்து minus 1 by 2 plus 1 by 2. This series
valid only when 2x is less than 1. Therefore limit வந்து -1/2 ல இருந்து 1/2 வரைக்கும் எழுதியாச்சு. இங்க மாடுலஸ் எழுதினா அது எழுதிக்க வேண்டாம். அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. log 1 plus 3x by log 1 minus 3x. சொல்யூஷன்ல இந்த given வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுத போறோம். 1 plus 3x by 1 minus 3x இருக்கா? இப்போ logல டிவிஷன்னா நம்ம அதை மைனஸ்ன்னு மாற்றி எழுதிக்கலாமா? இப்போ log of 1 plus 3x minus log of 1 minus 3xன்னு எழுதிக்கலாமா? இப்போ தனித்தனியாக கண்டுபிடிச்சா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சீரியஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி எழுதிட்டோம் இல்லையா, அதை பார்த்து அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ப்ளஸ் அடுத்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அப்போ 3x ஸ்கொயர் பை 2. அடுத்தது ப்ளஸ் 3x cube by 3. அடுத்து மைனஸ் 3x power 4 by 4. இப்போ 4 டேர்ம்ஸ் வரைக்கும்னால இதோட நிறுத்திட முடியாது, ஏன்னா இதெல்லாம் கேன்சல் ஆகிடும் கடைசியாக. அப்போ நமக்கு 2 டேர்ம் தான் இருக்கும். அப்போ இன்னும் நம்ம ஒரு 3 டேர்ம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? ப்ளஸுக்கு அப்புறம் மைனஸ் 3x power 6 by 6 ப்ளஸ் 3x power 7 by 7 மைனஸ் டாட் டாட் டாட். இப்போ இது ஃபுல்லாக எழுதிட்டோம். இப்போ அதே இது மைனஸ் போட்டுட்டு சேம் 3x எல்லாமே மைனஸில் வரணும். மைனஸ் 3x மைனஸ் 3x ஸ்கொயர் பை 2 மைனஸ் 3x கியூப் பை 3 மைனஸ் 3x பவர் 3x பவர் 4 பை 4. சேம் டேர்ம் தான் பாருங்கள், அப்படியே மைனஸில் நான் இது வரைக்கும் எழுதிட்டு அப்புறம் நான் எழுதிட்டேன் பாருங்கள், எல்லாமே மைனஸில் மாற்றி எழுதணும். இப்போ அடுத்த லைனில் 3 ஸ்கொயர் 3 கியூப் 3 பவர் 4 3 பவர் 5 3 பவர் 6 3 பவர் 7 எழுத போகிறோம். சேம் ப்ராக்கெட்குள்ளே எல்லாம் மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ன்னு மாற்றிடுவோம், ஏன்னா வெளியே மைனஸ் இருக்கா. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், எல்லா டேர்முமே ப்ளஸ்ன்னு மாறிடும். நெக்ஸ்ட் லைனில் ஃபஸ்ட்டு 3x மைனஸ் 3x ஸ்கொயர், ஸோ 9x ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 3x பவர் 3, அப்போ வந்து 27x கியூப் பை 3 மைனஸ் 81x பவர் 4 by 4 ப்ளஸ் 243 இல்லையா, x பவர் 5 by 5 மைனஸ் 729x பவர் 6 by 6. அடுத்த டேர்ம் கீழே எழுதுகிறேன். ப்ளஸ் 2187 x பவர் 7 by 7. இப்போ இதே டேர்மை இன்னொரு வாட்டி எல்லாமே ப்ளஸ்ஸில் எழுதுறோம், ஏன்னா மைனஸ் உள்ள போனால் என்ன சொன்னேன், மைனஸ் எல்லாம் என்ன ஆகிடும், ப்ளஸ்ன்னு மாறிடுமா. ஸோ கம்ப்ளீட்டாக இதே டேர்மை திருப்பி ப்ளஸ் வச்சுட்டு எழுதணும். ப்ளஸ் 3x ப்ளஸ் 9x ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 27x கியூப் பை 3 ப்ளஸ் 81x பவர் 4 by 4 ப்ளஸ் 243x பவர் 5 by 5 plus 729x power 6 by 6 plus 2187x power 7 by 7. கிளியரா? இப்போ பாருங்க, ப்ளஸ் 9x ஸ்கொயர் ஒன்று இருக்கும், மைனஸ் 9x ஸ்கொயர் ஒன்று இருக்கும், ப்ளஸ் 9x ஸ்கொயர் இருக்கும், கேன்சல் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி மைனஸ் 81 ப்ளஸ் 81 29 ப்ளஸ் 729 கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் இருக்க டேர்மில் எடுத்து எழுதிக்கலாமா? 3x ப்ளஸ் 27x கியூப் பை 3 plus 243x power 5 by 5 plus 2187x power 7 by 7 plus balance இருக்க term மட்டும் எழுதுங்க, 4 term இருக்கும். 3x plus 27x cube by 3 plus 243x power 5 by 5 plus 2187x power 7 by 7. இப்போ இது எல்லாமே 2 டைம்ஸ் இருக்கு பாருங்க. அடுத்த லைன்ல என்ன எழுதலாம்? 2 into 3x plus 27x cube by 3 plus 243x power 5 by 5 plus 2187x power 7 by 7. இதுக்கப்புறமும் டேர்ம்ஸ் இருக்கும் இல்லையா?
ஸோ லாஸ்ட்டாக முடிகிற இடத்துல எல்லாத்துலேயுமே ப்ளஸ் போட்டு இந்த மாதிரி இன்னும் கண்டினியூ ஆகுதுன்னு எழுதிடுங்க. இதுதான் இந்த 4 டேர்ம். நம்ம வெறும் 4 டேர்ம் மட்டும் எல்லாத்தையுமே எடுத்தோம்னா 2 டேர்ம் தான் கிடைக்கும். இது 2 வராது. அதனால தான் 7 டேர்ம்ஸ் வரைக்கும் எழுதிக்கிறோம். சரியா? இப்போ ரெண்டுத்துக்குமே லிமிட் வந்து 3x தான். ஸோ 3x should be less than 1. அப்போ modulus of x is less than 1/3. இப்போ இந்த இன்டர்வல் என்னன்னு எழுதிடலாமா? therefore this series is valid only in the interval 1/3 இருக்கு. அப்போ -1/3 x 1/3 இதுக்குள்ள தான் இது வந்து வேலிட் ஆகும் அப்படின்னு எழுதியாச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் தி சம் எல்லாருக்கும் அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். அடுத்த சப்டிவிஷன் log 1 - 2x by 1 plus 2x. ஸோ ரெண்டுமே ஒரே சம் தான். அங்கே 3x இருந்தது, இங்கே 2x இருக்கு இல்லையா? log 1 - 2x divided by 1 plus 2x. இப்போ இது என்ன பண்ணுவோம்? டிவிஷனில் இருக்கனால மைனஸில் எழுதுவோமா? log 1 - 2x minus log 1 plus 2x. இப்போ இது தனித்தனியாக சால்வ் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணுவோம். எக்ஸ் இருக்கிற இடத்துல 2x எழுதணும். இங்கே ஃபஸ்ட்டு மைனஸ் வருது பாருங்கள். அப்போ -2x minus 2x square by 2 minus 2x cube by 3 minus 2x power 4/4. இது 7 டேர்ம்ஸ் வரணும். போன சம் பண்ண மாதிரி தான். -4 வந்துருச்சா? 2x power 5/5 minus 2x power 6/6 minus 2x power 7/7. இது ஃபர்ஸ்ட் டேர்முக்கு. திருப்பி மைனஸ் டாட் வச்சிடலாம். அடுத்து நடுவில் மைனஸ் வரணும். இப்போ ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ்ன்னு வரணும். ஏன்னா 1 + 2x தான் இருக்கு இல்லையா? ஸோ 2x ப்ளஸ் வந்துருச்சு. மைனஸ் 2x square by 2 plus 2x cube by 3 minus 2x 4/4 plus 2x 5/5 minus 2x 6/6 last term plus 2x 7/7 minus. இப்போ நெக்ஸ்ட் இதெல்லாமே சால்வ் பண்ணுவோமா? 2 square 4 2 cube 8 அந்த மாதிரி எழுதிக்கலாம். minus 2x 2 square 4 அப்போ minus 4x square by 2 minus 8x cube by 3 minus 16x power 4/4 minus 32x power 5/5 minus 64x power 6/6 minus 128x power 7/7 minus. இப்போ அடுத்தது நடுவில் மைனஸ் இருக்கு. சேம் இதே வேல்யூ தான் ரிப்பீட் ஆகி வரும். ஃபஸ்ட்டு ப்ளஸ், அடுத்து மைனஸ். நீங்கள் அப்படியே பார்த்து எழுதலாம். ப்ளஸ் மைனஸ்ன்னு மட்டும் மாற்றிக்கலாம். ஏன்னா சேம் வேல்யூ இல்லையா? போன சம்லேயும் அப்படி தான் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் 8x cube by 3 ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அடுத்து மைனஸ் 16x power 4/4 ப்ளஸ் 32x power 5/5 minus 64x power 6/6 plus 128x power 7/7 minus. அடுத்த லைனில் இந்த மைனஸ் இப்போ உள்ளக்கு மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படி மாறும். ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து எந்த சேஞ்சுமே கிடையாது. அது அப்படியே எழுதிக்கலாம். minus 2x minus 4x square by 2 minus 8x cube by 3 minus 16x power 4/4 minus 32x power 5/5 minus 64x power 6/6 minus 128x power 7/7. இது வரைக்கும் ஈஸி. இப்போ அடுத்தது மைனஸ் உள்ளக்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் இருக்கிறது என்ன ஆகிடும்? minus 2x. அடுத்து மைனஸ் இருக்கிறது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் 4x square by 2. அடுத்து minus 8x cube by 3. அடுத்து ப்ளஸ் இல்லையா? மைனஸ் இருக்கிறது ப்ளஸ் 16x power 4/4 minus 32x power 5/5 plus 64x power 4/6 last minus 128x power 7/7 plus வரணும் இல்லையா? ஸோ இப்போ
எந்த டேர்ம்லாம் ஒரே மாதிரி இருக்குது +1 -1 அதை தான் பார்க்கணும். இப்போது -4x² + 4x² கேன்சல், -16x⁴ + 16x⁴, அதுக்கப்புறமா 64, அவ்வளோதான் இல்லையா. இப்போ 1 2 3 4 டேர்ம்ஸ் கிடைக்குது பாருங்கள். இங்கேயும் 1 2 3 4 டேர்ம்ஸ் கிடைக்குதா. அண்ட் எல்லாமே மைனஸ்லேயும் இருக்குது பாருங்கள். இன்னொரு லைனும் எழுதலாம், பட் திருப்பி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். எல்லாமே மைனஸில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 2 டைம்ஸ் ஆஃப் -2x -8x³ / 3 -32x⁵ -128x⁷ இப்போ எல்லாத்துலேயுமே மைனஸ் வெளியே எடுத்துடலாம். ஸோ -2 2x + 8x³ + 32x⁵ + 128x⁷ ப்ளஸ். ஸோ இதோட நம்மளோட 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சோம். அடுத்து இன்டர்வல் கண்டுபிடிக்கணும்ல. இப்போ இந்த சீரீஸ் எப்போ பாசிபிள் ஆகும்? மாடுலஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 1. ஸோ இப்போ 2x ஓட மாடுலஸ் இஸ் லெஸ் தேன் 1. ஏன்னா நமக்கு 1 + and -2x தான் வந்தது. அப்போ மாடுலஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 1/2. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? -1/2லேருந்து +1/2 அதை எழுதிக்கலாமா? This series is valid only when modulus of x is less than 1/2. Therefore -1/2x 1/2. அவ்வளோதான். இதுதான் இதோட லிமிட், இதுதான் இதோட இன்டர்வல். சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். ஈஸியான சம் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.